விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் பாண்டியன் குடும்பத்தினர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு கதைக்களம் வேறொரு தளத்திற்கு மாறியுள்ளது. சரவணன் தனது முடிவில் உறுதியாக இருப்பதால் நிலைமையை சமாளிக்க முடியாமல் தங்கமயில் வழக்கம் போல தனது கண்ணீர் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஆனால் எப்போதும் அமைதியாக இருக்கும் மீனா இம்முறை தங்கமயிலின் அழுகையைக் கண்டு சற்றும் இரக்கப்படாமல் எரிமலையாய் வெடிக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் அழுவாத, முதல்ல அந்த அழுகையை நிறுத்துடி என்று ஒருமையில் பேசி தங்கமயிலை ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் லெப்ட்ரேட் வாங்குகிறார் மீனா. மீனாவின் இந்த ஆவேசமான பேச்சு பாண்டியன் உட்பட அனைவரையும் திகைக்க வைக்கிறது. உனக்குன்னு ஒரு அறிவு கிடையாதா? உன் ஆத்தா பேச்சை கேட்டு இப்படி ஒரு அறிவுகெட்டத்தனமான காரியத்தை செஞ்சிருக்கையே, இதனால இந்த குடும்பமே எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது தெரியுமா என்று கேள்விகளால் துளைக்கிறார். இதுவரை தங்கமயிலின் பொய்யான தோற்றத்தை ஓரளவு சந்தேகித்த மீனா இப்போது ஆதாரங்களுடன் அவரது முகத்திரையை கிழிக்க தொடங்குகிறார். தங்கமயிலின் தாய் பாக்கியம் போட்ட திட்டங்களால் தான் சரவணன் ஜெயிலுக்கு போக நேர்ந்தது என்பதை மீனா ஆணித்தரமாக பதிய வைக்கிறார். தொடர்ந்து பேசும் மீனா, இனி ஜென்மத்துக்கும் உனக்கு வாழ்க்கை இல்லை, சரவணன் உன்னை திரும்ப ஏத்துக்குவாருன்னு கனவு கூட காணாதே என்று சாபமிடுவது போல கூறுகிறார். பாக்கியம் கேட்கும் அந்த 80 பவுன் நகை விவகாரத்தையும் மீனா கையில் எடுக்கிறார். அந்த நகைகள் அனைத்தும் கவரிங் என்பதையும் அதை வைத்து பாண்டியன் குடும்பத்தை மிரட்ட பார்க்கும் பாக்கியத்தின் தந்திரத்தையும் தான் முறியடிக்கப் போவதாக சவால் விடுகிறார். மீனாவின் இந்த அதிரடி மாற்றத்தால் தங்கமயில் மற்றும் அவரது பெற்றோர் வார்த்தைகளின்றி மௌனமாக நிற்கின்றனர். இனிவரும் எபிசோட்களில் மீனா மற்றும் ராஜி இருவரும் இணைந்து தங்கமயில் குடும்பம் செய்த முந்தைய மோசடிகளை ஆதாரங்களுடன் திரட்டப் போகிறார்கள். குறிப்பாக பாக்கியம் ஏற்கனவே மற்றவர்களிடம் கடன் வாங்கி ஏமாற்றியது மற்றும் போலியான சொத்து விவரங்களை காட்டி பாண்டியனை நம்ப வைத்தது போன்ற உண்மைகளை ஊர் அறிய செய்ய திட்டமிடுவார்கள். இந்த தேடுதல் வேட்டையில் ராஜியின் அறிவு கூர்மையும் மீனாவின் தைரியமும் பாண்டியன் குடும்பத்திற்கு பெரும் பலமாக அமையும். தங்கமயில் உண்மையிலேயே ஒரு அப்பாவி தானா அல்லது அவளும் இந்த பித்தலாட்டங்களில் உடந்தையா என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். பாண்டியன் தனது மகன் சரவணன் வாழ்க்கை சீரழிந்ததைக் கண்டு கடும் கோபத்தில் இருந்தாலும் மீனாவின் இந்த விஸ்வரூபத்தை அவர் ஆதரிக்கவே செய்வார். சரவணன் இப்போது மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை மீட்டெடுக்கும் பொறுப்பை மீனா மற்றும் செந்தில் ஏற்றுக்கொள்வார்கள். தங்கமயில் குடும்பம் மீண்டும் காவல் நிலையத்திற்கு போகும் நிலை உருவானால் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதே மீனாவின் நோக்கமாக இருக்கும். இதன் மூலம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தின் இழந்த கௌரவம் மீண்டும் மீட்கப்படும் என தெரிகிறது. முடிவாக தங்கமயில் மற்றும் பாக்கியத்தின் ஆட்டம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டது. மீனா கொடுத்த இந்த பதிலடி வெறும் ஆரம்பம்தான். இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு பொய்யாக உடைக்கப்படும் போது தங்கமயில் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றப்படுவது உறுதி. சரவணனின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறக்குமா அல்லது தங்கமயில் உண்மையிலேயே மனம் மாறி திருந்துவாரா என்பது இயக்குனர் கையில்தான் இருக்கிறது. எது எப்படியோ மீனாவின் அதிரடி பேச்சு குறித்த நமது யூகம் சின்னத்திரையில் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.